தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உள்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு அளிக்கும் நிகழ்வு மயிலாடுதுறையில் நடைபெற்றது. மணிமாறன் அவர்கள் இதில் பங்கேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்து மனு அளித்திருந்தார். பின்னர் மணிமாறன் தனது காரில் காரைக்கால் சென்று கொண்டிருந்தார். அப்போது செம்பனார் கோயில் பகுதியில் காரை வழிமறித்த கூலிப்படை மணிமாறன் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறார். மணிமாறன் அவர்களின் மறைவுக்கு காரணமாக கூலிப்படையை விரைந்து கைது செய்து அக்கும்பலுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்றும் கூறினார். அதன் அடிப்படையில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாகவும் விரைவில் கைது செய்வதாகவும் உறுதி அளித்திருக்கிறது. மணிமாறன் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் விரைந்து கைது செய்ய 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவர் என்று தமிழ்நாடு காவல்துறை கூறியிருக்கிறது. மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமை நிலைய செயலாளர் ராயநல்லூர் கனல் கண்ணன் இன்று காலை 11 மணிக்கு அவரது உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்த மருத்துவமனைக்கு வருகை தர உள்ளார். எனவே அருகில் உள்ள மாவட்டங்களை சேர்ந்த உறவுகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மணிமாறன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த கண்ணதாசன் தமிழனும் அவரது தோழனின் மரணத்தின் பெரும் சோகத்தில் உள்ளதாக கூறியுள்ளார். 1 மணி நேரத்திற்கு முன் என்னுடன் சிரித்தபடி பேசிய மணிமாறன், வாடா மணி, டீ சாப்பிட்டு போலாம்னு பலமுறை வற்புறுத்தினேன். ஆனால் அவசரமாக புறப்பட்டு சென்றவன் இப்போது பிணமாக கிடக்கிறான். சமூக சீரழிவுக்கு ஆளாகும் போதெல்லாம் கொல்லப்படாதவன் சமூகத்தை சீரமைக்க நினைத்த போது வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று வேதனையுடன் கூறினார்.